ஒரு ரொம்ப கவலைக்குரிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு சில வாரங்களுக்கு முன்னால் நீங்கள் அதிகமான செய்திகளில் பார்த்துருப்பீங்க. ஒரு சில சகோதரர்கள் கைது செய்யப்படுறாங்க. அவங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீட்டாக தாடி வச்சுருக்கிறாங்க, மீசையெல்லாம் அழிச்சிருக்கிறாங்க. அவங்க பார்த்தீங்க அப்படின்னா ஒரு முஸ்லீம் அப்படிங்கிறதுக்கான எல்லா விதமான அடையாளங்களும் இருக்குது. ஆனால் அவங்களாம் எதில் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க அப்படின்னா, போதைப் பொருள் விற்பனை செய்ததற்காக கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. கைது செய்யப்பட்டதெல்லாம் முஸ்லீம் தான். எல்லாரும் முஸ்லீம்கள். முஸ்லீம்களில் பலரும் இருக்கிறாங்க. பள்ளிவாசல் பக்கமே போகாதவங்க இருக்கிறாங்க. அல்லானா யாருன்னே தெரியாதவங்க இருக்கிறாங்க. குடிகாரர்கள் இருக்கிறாங்க. அந்த மாதிரி இல்லை. ஆனால் பார்த்தா எங்கோ நமக்கு அருகாமையில் நமக்கு பக்கத்தில் பள்ளிவாசல் நின்று தொழுதவர் போல் இருக்கக்கூடிய நபர்கள் கைது செய்யப்படுறாங்க. ஏன் கைது செய்யப்படுறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஒரு கவலைக்குரிய விஷயம் என்னென்னா, மார்க்கம் வெற்றி பெறுவதற்காக நீ இதை செய்யக்கூடாது என்று எதை தடுத்ததோ அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு தீமையை செய்ததற்காக கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. அதான் போதைப் பொருட்கள் விற்பனை செய்தல். அவங்க பயன்படுத்தலை, ஆனால் அதை விற்பனை செய்கிறது அதுவும் தடுக்கப்பட்டது தானே. அதனால் சமூகத்தில் எவ்வளோ பெரிய ஒரு பாதிப்பு ஏற்படுது. அதனால் எத்தனை மக்கள் வழிகட்டு போகிறாங்க, எத்தனை பேர் கொலைகாரர்களாக மாறுறாங்க, எத்தனை பேர் மோசமானவர்களாக மாறுறாங்க. எப்படியெல்லாம் மாறுவதற்கான ஒரு சூழல்கள் உருவாக்கப்படுது. அந்த தீமையை வித்திடக்கூடிய, அந்த தீமையை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய இடத்துல ஒரு முஸ்லீம் எப்படி இருக்கலாம்? ஒரு முஸ்லீமுக்கு அங்கே என்ன வேலை? ஆனால் கடந்த சில வாரங்களுக்கு முன்னால் எல்லாரும் கைது செய்யப்பட்ட எல்லோரும் முஸ்லீம்கள். அதில் சில பேர் பள்ளிவாசலுக்கெல்லாம் வந்திருக்கிறாங்க, தொடர்ச்சியாக தொழுது இருக்கிறாங்க, தொழுகையை மேற்கொள்ளக்கூடியவங்க. அப்புறம் எப்படி வரும்? ஆச்சரியமான விஷயம் என்ன? இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், தொழுகை என்பது எப்படிப்பட்டது தெரியுமா? இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷா, மானக்கேடான வல் முன்கர், வெறுக்கத்தக்க காரியங்களை தடுக்கக்கூடியது. ஆனால் எனக்கு அருகாமையில் நின்று தொழுதவர் ஒரு மிகப்பெரிய ஒரு மோசமான ஒரு குற்றத்தை அல்லாஹ் மன்னிக்க மாட்டேன்னு சொல்லக்கூடிய, அல்லாஹ்வால் நீ அதை தடுத்தாதான், அது இல்லாமல் இருந்தாதான் நீ வெற்றி பெறக்கூடியவனாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லப்பட்ட ஒரு விஷயத்தை அன்றைக்கு சஹாபாக்கள் வீடுகளில் வைத்திருந்த எல்லாவற்றையும் எடுத்து தூர போட்டு உடைச்சி எரியுங்க அப்படின்னு சொல்லப்பட்ட அந்த ஒரு விஷயத்தை ஒரு சமூகம் இன்றைக்கு செய்து அப்படின்னா, அது முஸ்லீம் சமூகம் செய்து அப்படின்னா, அவர்கள் பலருக்கும் அதை கொடுக்குறாங்க அப்படின்னா, அவர் எவ்வளோ பெரிய ஒரு தீமையை அவங்க சமூகத்தில் பரப்புகிறாங்க. அது காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க? பேராசை தான். பொருளாதாரத்தின் மீது கொண்ட பேராசை. ஏன்னா சாதாரணமாக இருக்கக்கூடிய எந்த தொழில்களிலும் கிடைக்காத ஒரு பொருளாதாரம் என்ன செய்யுது அப்படின்னா அதில் கிடைக்குது. பொருள் சிறுசாக இருக்கும், அதுக்கான வருமானங்கள் பெருசு. பொருள் சிறுசாக இருக்கும், அதற்கான வருமானங்கள் பெருசு. ஆக அப்படிப்பட்ட அந்த விஷயத்தை செய்யலாம் அப்படிங்கிற அளவுக்கான ஒரு எண்ணம் ஏன் நினைக்கிறாங்க? அப்போ அவர்கள்ட்ட இருந்து அந்த பேராசை. பேராசை நன்மையின் பக்கம் இல்லை, ஒரு தீமையின் பக்கம் இருக்காது. அவரோட மட்டும் முடியல, அவர் மட்டும் அந்த குற்றத்தை செய்கிறார், அவர் மட்டும் அதை பயன்படுத்துகிறாரு அப்படின்னா அது அவரோட முடிஞ்சிடும். ஆனால் அதை என்ன செய்கிறார் அப்படின்னா சமூகத்தில் கொண்டு போய் சேர்க்கிறாரு, இளைஞர்கள்ட்ட கொண்டு போய் சேர்க்கிறாரு, எல்லா மட்டத்திலையும் அதை கொண்டு போய் சேர்க்கிறாங்க. அவங்களுக்கு அதனால பொருளாதாரம் கிடைக்குது. அப்படி பொருளாதாரம் கிடைக்கும் போது அதில் சம்பாதிக்கிறாங்க, அதில் சந்தோஷமாக இருக்குன்னு ஆசைப்படுறாங்க. அப்போ எந்த விதத்திலும் உனக்கு ஒரு யோசனை வரலையே, நாளைக்கு நான் மறுமையில் போய் நிற்பேன். இன்னைக்கு அல்லாட்ட இங்கே தொழுகைக்காக நிற்கிற மாதிரி நாளைக்கு அல்லாவுக்கு முன்னால் நான் மறுமையில் போய் நிற்பேனே. நான் இன்றைக்கு அல்லாவை பார்ப்பதை போன்று நின்று நான் வணங்குறேன், ஆனால் நாளைக்கு அல்லாவை பார்ப்பேனே, நான் அல்லாஹ்வை கண்கூடாக பார்ப்பேனே. அப்படி அல்லாஹ்வை கண்கூடாக பார்க்கும்போது அல்லாஹ் விசாரிப்பானே. சமூகத்தில் நான் பலரிடத்திலிருந்தும் மறைத்து நான் என்ன செஞ்சேன் அப்படின்னா இந்த குற்றத்தை செய்கிறேன், ஆனால் அல்லாட்ட என்னால் மறைக்க முடியாதே.
அப்படிங்கிற எந்த எண்ணமும் தோணலையே. அப்போ எங்கே குறைபாடு இருக்குது? என்னுடைய ஈமானில் குறைபாடு இருக்குது. நான் இறைவனை வணங்கக்கூடிய விதத்தில் நான் இருக்கக்கூடிய நேரத்தில் என்னுடைய இஹ்லாஸில் குறைபாடு இருக்குது, என்னுடைய தக்குவால குறைபாடு இருக்குது. இதிலெல்லாம் சரியாக இருந்தால் நான் இப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு போயிருக்க மாட்டேன். ஆக இன்றைக்கு பெரும்பாலான இது போன்ற குற்றங்கள் நடப்பதற்கு மனிதனுடைய பேராசை ஒரு காரணமாக இருக்குது. அந்த பேராசையை ஷைத்தான் தூண்டி விடுறான். அந்த பேராசை மனிதர்களால் தூண்டப்படுது. அப்படி தூண்டப்படக்கூடிய நேரத்தில் அதில் உள்ள ஒரு இயலாமை, ஒரு சிரமம், ஒரு கஷ்டம். நான் சிரமப்படுகின்றேன் என்று சொன்னால் எனக்கு அல்லாஹு தாலா நன்மையை நாடி இருக்கிறான் அப்படிங்கிற அந்த எண்ணம் வரலை. யுரிதில்லாஹு பிஹி ஹைரன் யுசிபுஹு, எவருக்கு அல்லாஹு தாலா நன்மையை நாடுகின்றானோ அவரை சோதிப்பான் அப்படிங்கிற அந்த எண்ணம் வரலை. அந்த எண்ணம் வராததின் காரணமாகத்தான் இப்படிப்பட்ட ஒரு நிலையெல்லாம் வருது. எப்படியா சம்பாரித்து நிம்மதியாக இருந்துடலாம், குடும்பத்தையும் குழந்தைகளையும் நல்லபடியாக வசதி வாய்ப்பாக வச்சிடலாம். மாட்டினா அதனுடைய விளைவு சமூகத்தில் நிம்மதியாக வாழ முடியுமா? சமூகத்தில் அந்தஸ்தோடு வாழ முடியுமா? சமூகம் எவ்வளோ இழிவாக கொண்டு போய் சேர்க்கும் அப்படிங்கிற அந்த நிலையை என்ன செய்கிறதில்லை, உணர்றதே இல்லை. இதனால் ஏற்படக்கூடிய விளைவுகள் மிக மோசமாக இருக்குது அப்படிங்கிறத புரியணும். அப்போ இந்த தீமைக்கான காரணம் என்ன? பேராசை.